வேலைக்கு வந்து 1.5 மாசத்துக்கு கூட ஆச்சு, இன்னும் சம்பளத்தை கையில தரல. இவங்களுக்கு நம்ம என்ன சும்மாவா வேலை பார்க்கறதுக்கு வந்திருக்கோம்? இவங்க நம்மளை என்ன நினைச்சிட்டாங்க? நானே 5-10 சம்பாதிச்சு குடும்பத்தை நடத்தலான்ட்டு இங்க வந்து வேலை பார்த்தோம்னா எல்லா வேலையும் விட்டு சம்பளத்தை தர மாட்டேங்கிறாங்க. இனி எந்த வீட்லயாச்சும் சம்பளம் வாங்காம வேலைக்கு போக கூடாது. முதல்ல வாங்கினாதான் இதுங்கெல்லாம் சரிப்பட்டு வரும் போல. இன்னைக்கு நானா இவங்களான்ட்டு பாத்துருவோம். எம்மா, அனு அம்மா, கொஞ்சம் வாங்கம்மா வெளியே. 1 மாசத்துக்கு ஒரு பொட்டு வேலை செய்யாம நல்லா உட்கார்ந்து நேரத்தை கழிச்சுக்கிட்டு சம்பளம் கேட்கறதுக்கு தர வலிக்குது வர. இதுகளுக்கு சம்பளம் இல்லாம வேலை தருவேன்னு நினைச்சிருக்கோ? இன்னைக்கு 2ல ஒரு முடிவு எடுக்காம நான் போக மாட்டேன்னு ஒரு நாள் இங்க உட்கார்ந்து சாப்பிட்டேன். அதுக்கு என்ன கேள்வி கேட்டுச்சு இந்த அம்மா. ஏய், எங்க போய் தொலைஞ்ச? இவ்வளோ நேரம் உன்னதான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். வீட்டு வேலை அப்படியே கிடக்குது, சீக்கிரமா வந்து பாரு. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிய உங்க மனசுல? இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். உங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கிய? என்ன நினைச்சிட்டு இருக்கன்னா புரியலையே, என்ன சொல்ற? நான் என்ன உங்க வீட்டுக்கு சும்மா வேலைக்கு வந்தேன்னு நினைச்சியோளோ? சம்பளம் தரேன்ட்டு சொல்லி 3 நாள் ஆச்சு, இன்னுமே தர காணோம். என் வீட்டு செலவுக்கு நான் என்ன செய்வேனா? நானே அங்கன்னு இங்கன்னு கடன் வாங்கி வச்சிருக்கேனே. சரி 10 பாத்திரம் தேய்ச்சி அந்த கடன் அடைக்குவோம்ட்டு வேலைக்கு வந்தோம்னா நீங்க என்னன்னு சொகுசா உட்கார்ந்துகிட்டு இன்னும் சம்பளத்தை நீட்டாம இருக்கிறிய. என்ன நினைச்சிட்டு இருக்கிய மனசுல? ஏய், கொஞ்சம் பொறு சரியா? இன்னைக்கு எப்படியாச்சும் சம்பளத்தை வாங்கி தந்துடுறேன். எம்மா, 2 நாளா இதுதான் சொல்றிய, வாங்கி தர்றேன்ட்டு. எனக்கு பொறுமை இழந்து வச்சு பாத்துக்கோங்க. இங்க பாருங்க, என் சம்பளம் இன்னைக்கு எனக்கு வந்தாவணும். இனிமே நான் வேலைக்கெல்லாம் வரமாட்டேன் உங்க வீட்டுக்கு. எத்தனையோ வீட்டுக்கு நான் போயிருக்கேன். இப்படி எனக்கு சம்பளத்தை வெயிட் பண்ண வச்சது கிடையாது. டக்குன்னு தந்துருவாங்களே. நீங்க என்னன்னு பார்த்தா இந்த செல்ல இருக்கிறிய, பாக்குறதுக்கு தான் சொகுசா இருக்கிறிய, உள்ள ஒண்ணும் இல்ல ஓலையா. எதுக்கு இப்ப தேவையில்லாம இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? உனக்கு இப்ப சம்பளம் தானே வேணும், நான் தர்றேன்னு சொல்லிட்டேன்ல. அதுக்கு மீறி இப்படி எல்லாம் பேசாத. ஓஹோ, பேசக்கூடாதோ? நான் இங்க வாருங்க, நான் வேலை பார்த்திருக்கேன். அதுக்குண்டான கூலி என் கைக்கு வந்தாவணும். அன்னைக்கு ஒரே ஒரு நாள் ஃபேன் போட்டதுக்கு என்ன வரத்துக்கு வந்திய? இப்போ என் சம்பளத்தை தராம இருக்கிறிய, நான் அமைதியா போகணுமோ? நீ அமைதியாகவும் போவேனா, எதுவும் போவேனா ப்ளீஸ். எனக்காண்டி 2 நாள் மட்டும் பொறுத்துக்கோ. இன்னைக்கு ஏற்கனவே நிறைய வேலை இருக்கு. நீ மட்டும் இப்போ போயிட்டேன்னு வச்சுக்கோ, பார்க்கறதுக்கு ஒரு ஆள் கிடையாது. நல்லா இருப்ப, போய் பாரு. இங்க பாருங்க, சம்பளம் தராம வேலை பார்க்கறதுக்கு நீங்க என்ன எனக்கு அக்காவா தங்கச்சியா இல்ல மாமியாவா? ஆட்களை பாரு, வேலை பார்க்கணுமாம்ப வேலை. நல்ல கதையா இருக்க. இங்க பாருங்க, ஒரு தட்டு கூட எடுத்து வைக்க மாட்டேன். எனக்கு சம்பளம் வந்தாவணும். சம்பளத்தை கொடுங்க, நான் கிளம்பட்டும். பாக்குறதுக்கு தான் வெளிப்பணக்காரி மாதிரி இருக்கிறீங்க, உள்ள ஒரு மண்ணு இல்ல போலயே. நானும் எங்க அம்மா சொன்னாங்களே நல்ல வீடுன்னுட்டு, சம்பளத்தை கை மேல தருவாங்கன்னு நினைச்சு வந்தோம்னா கடைசியில இப்படி எல்லாம் நடத்துறீங்க. 2 நாளைக்கு முன்னாடி நீங்க சொன்னதை நான் நம்பிட்டேனே. கூட தர்றேன்ட்டு உள்ளதே தர காணோம், இதுல கூட வேற. அது சரி, உங்களை மாதிரி ஆட்களுக்கெல்லாம் துட்டு வெளியே வீசுறதுக்கு வருத்தமா இருக்குமே, அதான் காரணம் போல. துட்டு கையிலே வச்சுக்கிட்டு வீசாம இருக்கீங்களோ? எனக்கு அதெல்லாம் தெரியாது. என் சம்பளம் என் கைக்கு வந்து ஆகணும். எடுங்க, கிளம்பட்டும். வேற 10 வீட்டுல நான் போய் வேலை வைப்பேனே. ஏன் இப்படி எல்லாம் பேசுற? 1 மாசம் நீ என் கூட இருந்திருக்க. என்னமாச்சும் நான் இப்படி பண்ணிருக்கனா? மிச்சம் மீதி இருந்தா கூட நீ உங்க வீட்டுக்கு தானே எடுத்துட்டு போவ. அம்மா, ஒரு நிமிஷம். என்ன வேலையை பாரு, மிச்சம் மீதி எடுத்துட்டு போன்ட்டு எனக்கு என்ன பத்திரமா எழுதி தந்தியா? ஆட்களை பாரு, நான் சம்பளத்துக்குள்ள வந்தேன், நீங்க போடுற மிச்சம் மீதி வாங்குறதுக்கா வந்தேன். அது நான் வேற எங்கேயாச்சும் வாங்கிக்கிடுவேனே. சரி விடு, இப்படியெல்லாம் என்கிட்ட கோமா பேசாத. உன் காசு எப்படியாச்சும் நான் திருப்பி தந்துடுறேன். நீங்க தர்ற மாதிரி தெரியல. நானும் 2-3 நாளா வெயிட் பண்ணி பார்த்தாச்சு. பார்த்துக்கிட்டு தானே உங்கள்கிட்ட இப்படி பேச வர்றேன். இங்க வருங்க, போலீஸுக்கு ஈரிசன்ட்டு போனேன்னு வச்சுக்கோங்க, நடு தெருவில் நிக்கணும் பார்த்துக்கோங்க. என்ன இப்படி எல்லாம் பேசுற? தயவு செஞ்சு இப்படி பேசாத. நீ பேசுறத பார்த்தாலே எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. உனக்கு இப்ப காசு தானே வேணும், இரு நான் தர்றேன். போங்க, எடுத்துட்டு வாங்க காசை, அதுக்கப்புறம் வந்து பேசுங்க. இப்போ மட்டும் எங்கோ காசு எடுக்க போறாங்களாம். அப்போ காசை உள்ள வச்சுக்கிட்டு தான் எனக்கு தராம இருந்திருக்காங்களோ? சரியா உள்ள ஆளுதான் போலயா?
வேலைக்கு கூப்பிடுவாங்களா, வரணுமா, 10 பாத்திரத்துல இருந்து அவ்வளோ வேலையும் தலை மேலே தூக்கி போட்டு செய்யணுமா, பிள்ளைய முதற்கொண்டு ஸ்கூலுக்கு விடணுமா, கூட்டிட்டு வரணுமா, சாப்பாடு ஊட்டி விடணுமா, அவ்வளோ வேலையும் தலையில ஏவிட்டு சம்பளம் கொடுக்கறதுக்கு வலிக்குது வர இந்த பொம்பளைக்கு. நல்ல ஆளுதான். இதுங்களை போய் பணக்காரங்க நம்ம சொல்லிட்டு கிடக்குறோம். வேலை பார்த்து துட்டையே இதுங்களுக்கு கொடுக்க வலிக்குதே. இதுங்க எதுக்கு அடுத்தவங்களுக்கு கொஞ்சம் உதவி பண்ண போதுங்க? இதுங்க கையில தான் பணம் குமிஞ்சு கிடக்குது. என்ன செய்ய? காசு வேற சுத்தமா இல்லையே. இவகிட்ட இப்போ என்ன சொல்லி சமாளிக்கணும்னு எனக்கு ஒன்றும் புரியவும் மாட்டேங்குது. ஏன் தான் இவன் இப்படி இருக்காரோ தெரியல. என் கையில கொஞ்சம் காசு தந்துட்டாவது போயிருக்கலாம்ல. அதையாச்சும் இவகிட்ட கொடுத்துருப்பேன். இந்த கவினால நான் இவன் முன்னாடி எல்லாம் இப்போ அவமானப்பட வேண்டியதா இருக்கு. சே அம்மா, என்னாச்சு? எனக்கு லேட் ஆகுது. ஒரு நிமிஷம் இரு, இப்போ வர்றேன். அங்க என்னத்த பண்ணிட்டு இருக்கியா? சீக்கிரம் வாங்க. இருக்கா இல்லையா? இல்ல வெறும் ஊடாக்கி போட்டு இருக்கியடா? பாக்குறதுக்கு தான் பெரிய ஊடு, உள்ள வெறும் டப்பாவோல. என்கிட்ட இப்போதைக்கு காசு இல்ல. இன்னைக்கு சாயங்காலம் போல வர்றியா? உனக்கு எப்படியாச்சும் காசை திருப்பி தந்துடுறேன். இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். உங்க மனசுல நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க? இல்லம்மா, கண்டிப்பா தந்துடுறேன் உன் காசை. இப்போதைக்கு என் கையில கொஞ்சம் காசு இல்ல, அதான் சொல்றேன். என் வீட்டுக்காரரு காசு தந்துட்டு போல. அப்படியா? காசு தராத வீட்டுக்கு எதுக்கு வேலைக்காரி? அப்ப கையும் காலை வச்சு வேலை வைக்கணும். வேலை வைக்க வலிச்சுக்கிட்டு வேலைக்காரி வைக்க தெரியுதுல்ல, அப்புறம் என்ன? காசு தர மாட்டேன், அது தர மாட்டேன்னு என்ன மிளகா அரைக்கலான்னு பாக்குறீங்களோ? யாருக்கிட்ட எடுத்து சொருவிட்டு வந்துருவேன். ஏய், என்ன இப்படி எல்லாம் பேசி என்ன பயம்படுத்துற? சும்மாரு. பின்ன காசு எடுத்துக்கொள்ள வையினம்னா உண்டனம் பேசிட்டு நிக்கிறிய? தயவு செஞ்சு சொல்றேன், என்கிட்ட காசு இல்ல. அவர் வீட்டுக்கு தான் செலவுக்கு தந்தாரு. அது கூட 1000 ரூபாய் தான் இருக்கு. அதை வாங்கிக்கிறியே இப்போதைக்கு? 1000 ரூபாயா? பிச்சை காசு. அது யாருக்கு வேணும்? ஏன் சம்பளத்தை கொடுங்க, கிளம்பட்டும். தயவு செஞ்சு சொல்றேன், இப்போதைக்கு என்கிட்ட இல்லன்னுட்டு. புரிஞ்சுக்கோ என் நிலைமைய. இல்லைன்னா ஏதாவது ஒரு நகையை தரவா? நகையை தர போறியடா? ஓஹோ, அப்படி வர்றியோளோ வலிக்கு? நகையை தந்து நான் கொண்டு போய் கடைசில அதுக்கப்புறம் போலீஸ்ல போய் கம்பி என்னவோ? சாச்சா, அப்படியெல்லாம் கிடையாது. இது என்னோட சொந்த நகை தான். நான் காசு தரவரை நீ அந்த நகையை வச்சுக்கோ. அதுக்கப்புறம் அந்த நகையை தந்துட்டு நீ காசை வாங்கிக்கோ. இந்த கதையெல்லாம் ஏன்ட்ட வேணாம். இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள எனக்கு காசு வந்தாவணும் சொல்லிட்டேன். இப்போ போறேன், சாயங்காலம் திருப்பி வருவேன். சரி சரி, நீ வா. நான் கண்டிப்பா உன் காசை தந்துடுறேன். உழைச்ச காசை எப்படி கேட்க வேண்டியதா இருக்கு? தலை எழுத்து. இதுங்கெல்லாம் எதுக்கு பணக்காரங்கன்னு சொல்லிக்கிட்டு தெரியுதுங்களோ தெரியலப்பா. இதுங்களுக்கு வீட்டுக்கு ஒரு வேலைக்காரி வேற. தூக்கு. சரியான அவமானமா இருக்கு எனக்கு. ஏன் அந்த கவின் இப்படி பண்ணாரோ தெரியலையே. எரிச்சலா இருக்கு எனக்கு. அம்மா கிட்டே கொஞ்சம் காசு வாங்கி வச்சம் இல்ல. இப்படி ஆகும்ட்டு கொஞ்சம் கூட நினைச்சே பார்க்கல. நான் அம்மா கிட்ட சொன்னா அவங்க என்ன நினைப்பாங்க. அதனாலதான் அவங்க கிட்ட வாங்காம இருந்தேன். எப்படி இவர் தந்துருவாருன்னு நினைச்சு எவ்வளவு நம்பிக்கையா இருந்தேன். என் நம்பிக்கையில மண்ணள்ளி போட்டாரு.